காலத்தால் அழியாத புகழுக்கு சொந்தக்காரர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இவரைப் போல யாரும் வாழ முடியாதுன்னு அவருடைய அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்தவர் தான் முன்னாள் முதல்வரும் தமிழ் திரையுலகின் மாபெரும் நட்சத்திரமுமான எம்ஜிஆர் அவர்கள். அவர் மறைந்த பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அவருடைய பெயர் உச்சரிக்காத தமிழனே கிடையாதுன்னு சொல்லலாம். 1960-70களில் தமிழ் சினிமாவினுடைய வசூல் மன்னனாக வலம் வந்த எம்ஜிஆர் தோல்வியே அறியாத நாயகன்னு எல்லோராலையுமே போற்றப்பட்டார். தோல்வி படங்கள் கூட நல்ல வசூலை ஈட்டும் அப்படின்னு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு. சினிமாவில் மட்டுமில்லாமல் அரசியலிலும் வெற்றி கொடி கட்டி மக்கள் மனதில் ஆழமான இடத்தை பிடித்தவர் தான் எம்ஜிஆர். அவரது திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படங்களில் ஒன்றாக இருக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன். அந்த காலத்திலேயே உலகின் பல முக்கிய நாடுகளுக்கு போய் பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்ட இந்த படம் இன்றும் ரீரிலீஸ் செய்யப்படக்கூடிய அளவுக்கு வசூல் சாதனை படைச்சு வருது. இந்த நிலையில் பிரபல சேனல் ஒன்றுக்கு இயக்குனர் பாரதி மோகன் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பு காலத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்திருக்கிறார். அந்த படப்பிடிப்பின் போது தாய்லாந்து நடிகை ஒருவரை தேர்வு செய்யும் முயற்சியில் அப்போது தொலைக்காட்சி தொடர்கள் நடித்துட்டு இருந்த மீட்டா ரூங்ரெட்டை தேர்வானாங்களாம். அவங்கள சந்திக்க எம்ஜிஆர் மிகவும் எளிமையான எந்தவிதமான அலங்காரமும் இல்லாமல் போயிருக்காரு. அப்போது அந்த நடிகை இந்த படத்தினுடைய ஹீரோ யார் அப்படின்னு கேட்டதற்கு நான் தான் ஹீரோன்னு எம்ஜிஆர் பதில் சொன்னாராம். அதை கேட்ட நடிகை, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் ஹீரோவான்னு கொஞ்சம் ஆச்சரியத்தோடு கேட்டாங்களாம். இந்த சம்பவத்தை எம்ஜிஆர் பின்னர் படத்தின் ஒளிப்பதிவாளரிடம் சிரித்தபடியே சொன்னதாகவும், நீங்கள் இப்படி சாதாரணமாக போகாமல் சரியாக தயாராக போயிருக்க வேணும் அப்படின்னு அவர் தெரிவித்ததாக பாரதி மோகன் சொல்லியிருக்கார். பின்னர் படப்பிடிப்பு நாளில் பேண்ட் ஷர்ட் கோட் அணிந்து கண்ணாடி போட்டபடி ஸ்டைலிஷாக எம்ஜிஆர் செட்டில் நின்றுட்டு இருந்தாரா. அவரை பார்த்த அந்த தாய்லாந்து நடிகை ஆச்சரியத்தில், வாவ் சூப்பராக இருக்கீங்க, இப்போ உங்கள் வயசே தெரியலையே அப்படின்னு பாராட்டியிருக்காங்களாம். இந்த சந்திப்பிற்கு பிறகு எம்ஜிஆர் மீட்டா ரூங்ரெட்ட இணைந்து நடித்த புகழ்பெற்ற பாடல் தான் பச்சை கிளி முத்திச்சரம் முல்லை கொடி யாரோ அப்படின்ற காலத்தால் அழியாத பாடலாம். எம்ஜிஆரின் ஸ்டைல், நடிப்பு, ஆளுமை மட்டுமல்ல, அவரது பணிவு மற்றும் மனித நேயமுமே அவரை உலக அளவில் தனித்துவமாக்கியதாகவும் இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுது அப்படின்னு இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.